வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, விஜயோடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பேசுறாங்க. விஜயோடைய எதிர்நிலைப்பாட்டுல களம் கண்ட தலைவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசுறாங்க. விஜயை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், நடிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆளுநர் பண்றது அராஜகம். பாஜக தன்னுடைய வேலைய காட்டிட்டு இருக்கு. விஜய்க்கு ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க களத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ், திமுக அலையன்ஸ விட்டு விஜயோட போய் சேர்ந்துருச்சு. காங்கிரஸ் வலுப்பெற்று விடக்கூடாது அப்படின்னு இப்போ பிஜேபியோடைய கோவம்லாம் விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. "நீ எப்படி காங்கிரஸ கூட்டணியில சேர்த்துப்ப? நாங்க என் வேலைய காட்டுறோம் பாத்தியா?" அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு எதிராக பிஜேபி நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதுல உள்ள வேற பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி பாருங்க. 2024ல அப் கி பார் 400 பார் 400க்கும் மேற்பட்ட சீட்ட ஜெயிச்சு நாங்க அசுர பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம். அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தி அமைப்போம் அப்படிங்கிற கனவுல பாஜக இருந்தது. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டது இந்தியா கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வலுவாக களத்துல உருவெடுக்க காரணமாக இருந்த 2 முக்கியமான தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மம்தா பானர்ஜி, இன்னொன்னு மிக முக்கியமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள். பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கிற ஒரு யாத்திரைய தேசிய கொடிய ராகுல் காந்தி கையில குடுத்து தான் ஆரம்பிச்சு வச்சாரு. அடிமட்டத்துக்கு போன காங்கிரஸுக்கு ஒரு புத்துணர்ச்சிய குடுத்து ஐசியூல இருந்தவங்கள தூக்கி நிறுத்தி நிப்பாட்டினது எம்.கே. ஸ்டாலின். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அப்படி புத்துணர்ச்சி பெற்ற காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மூலமாக இந்த மாதிரி ரீஜனல் லீடர்ஸ் வலு சேர்க்கும் பொழுது, ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா பிஜேபிக்கு எதிரா நின்னு 240ல அவங்கள அடக்குனாங்க. இன்ஃபாக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு தகுதியே இல்லாத காங்கிரஸுக்கு 40 எம்பிஸ கான்ட்ரிபியூட் பண்ணி, இன்னைக்கு ராகுல் காந்திய லீடர் ஆஃப் அப்போசிஷனா உட்கார வச்சிருக்கிறார்னா, அது மு.க. ஸ்டாலின். அப்போ பிஜேபியுடைய முக்கியமான எதிரி யாரு? யோசிச்சு பாருங்க. காங்கிரஸா? இல்ல டிஎம்கேவா? 2026 தேர்தல் எங்களுக்கு பெரிய பொருட்டு இல்ல. எங்களுடைய கவனம் 2029ல தான் அப்படின்னு பல காலகட்டங்கள்ல பல பாஜக தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் உட்பட. அப்போ 2029 தேர்தலுடைய ஆங்கிள்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2026 தேர்தல் நமக்கு சாதகமான தேர்தல் இல்ல அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியில இருக்கிற பிஜேபிக்கும், அதிமுகவுக்கும் நல்லாவே தெரியும். 2026 தேர்தல்ல விஜய் களம் இறங்குறாரு அப்படிங்கும் பொழுதே, நம்ம ஆரம்பத்துல என்ன பேசணும்? பாஜகவால் களம் இறக்கப்பட்டவர். ரஜினி வருவார்ன்னு எதிர்பார்த்தாங்க. ரஜினி வரல. அப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு செக்யுலர் முகமூடியோட அவங்களுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் அப்பீல் ஆற மாரி ஒரு நபர் தேவைப்பட்டாரு. அதுக்காக விஜய களத்துல இறக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பேசணும். 2026 தேர்தல நீங்க முக்கியமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாஜக விஜய பெரிய அளவுல எதிர்க்கல. இன்ஃபாக்ட் விஜய் அரசியலுக்கு வராங்கன்னா, அத முழு மனதோட சப்போர்ட் பண்ணாங்க. கரூர் விஷயத்துல கூட விஜய்க்கு ஆதரவா நின்னாங்க. விஜய எங்க கூட்டணிக்கு வர சொல்லுங்க. எங்க கூட வர சொல்லுங்க. நாங்க பார்த்துக்கிறோம். அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக நின்னு விஜய ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்ணது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவும், அதிமுகவும். அதுக்கப்புறம் கூட தேர்தல் களத்துல மிகப்பெரிய பிரச்சாரத்தை விஜயை எதிர்த்து யாருமே எடுக்கல. பாஜக விஜயை எதிர்த்து தீவிரமா ஏதாவது பிரச்சாரம் பண்ணாங்களா? இன்ஃபாக்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவோ, மோடியோ தமிழ்நாட்டு பக்கமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி விஜயும் பாஜகவையும், அதிமுகவையும் பெருசா விமர்சிக்கல. அவங்க 2 பேருடைய டார்கெட்டும் திமுகவா தான் இருந்தது. திமுக தீய சக்தி, தீய சக்தி அப்படின்னு அதிமுக, பாஜக பேச வேண்டியதெல்லாம் விஜய் களத்துல பேசி திமுகவுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு. அதுல அவர் சக்சஸ்ஃபுல்லும் ஆயிட்டாரு. 2026 தேர்தல் ரிசல்ட் வருது. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பாஜக என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? 2026 தேர்தல விட அதிமுகவ நல்லா வீக்கன் பண்ணிட்டோம்னா, அவங்க இடத்துல நாம உட்கார்ந்துக்கலாம். விஜய் ஒரு பெரிய அளவுக்கு வரமாட்டாரு. ஆனா, திமுகவை மட்டுப்படுத்தி அவங்களுடைய சீட்ட குறைக்கிறதுக்கு விஜய் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. ஒரு அப்போசிஷன் அப்படின்னு வந்துட்டா, விஜயும் நாமளும் சேர்ந்து திமுகவ மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா, அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய்க்கு 108 சீட்கள் கிடைச்சிருக்கு. அவர் ஆட்சி அமைக்கும் ஒரு சூழ்நிலையை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க.
அப்ப திமுகவுக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேண்டேட்ட விஜய் கிட்ட தூக்கி குடுப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பாஜகவும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குமே இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபியுடைய திங்க் டேங்க் வந்து யோசிப்பாங்க. நீங்க அடுத்த 2 ஸ்டெப்ப யோசிச்சீங்கன்னா, அவன் அடுத்த 20 ஸ்டெப்ப யோசிச்சு வச்சிருப்பான். இன்னைக்கே திமுக வீக்கா இருக்கு அப்படிங்கும் பொழுது, அவங்கள ஃபர்தரா வீக்கன் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்படின்னு தானே பாஜக, ஆர்எஸ்எஸ் யோசிக்கும். ஏன்னா, அவங்களுடைய டார்கெட் 2029. அப்போ அத மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. 2024ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்தது யாரு? தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பிக்கள் ஜெயிச்சு கொடுத்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இப்போ அந்த கூட்டணிய உடைக்கிறதுக்கு, அந்த கூட்டணிய இல்லாம பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. விஜய் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட்டணிக்கு முதல்ல காங்கிரஸ இன்வைட் பண்ணாரு. காங்கிரஸ் சந்தர்ப்பவாதிகள் அப்படிங்கிறது நம்மள விட பிஜேபிக்கு நல்லா தெரியுங்க. காங்கிரஸ மேனிபுலேட் பண்றது அப்படிங்கிறது பிஜேபிக்கு பெரிய விஷயம் கிடையாது. இன்ஃபாக்ட் இந்த அடுத்த 3 வருஷத்துல அவங்களுக்கு காங்கிரஸ் த்ரெட்டா, டிஎம்கே த்ரெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில அளவிலயும் சரி, ஒன்றிய அளவிலயும் சரி, அவங்களுக்கு டிஎம்கே தான் த்ரெட் தவிர காங்கிரஸ் த்ரெட் கிடையாது. இன்னைக்கு சந்தர்ப்பத்துக்காக, இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக டிஎம்கேய விட்டு தாவேகாவுக்கு ஓடுன இந்த காங்கிரஸ் எம்பிக்கள ஈஸியா விலை குடுத்து வாங்கிட முடியும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரியாத விஷயமா? அப்போ இங்க அவங்களுடைய டார்கெட் காங்கிரஸ் இல்ல. காங்கிரஸ் விஜயோட போனதுனால விஜய டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றது பொய். இங்க அவங்களுடைய டார்கெட் டிஎம்கே. இப்ப யோசிச்சு பாருங்க. தேர்தலுக்கு முன்னால விஜய்க்கு ஆதரவா நின்னவங்க, விஜய்க்கு புரொடெக்ஷன் குடுத்தவங்க, விஜய்க்கு எந்த விதத்திலயும் குடைச்சல் குடுக்காதவங்க, இப்போ கவர்னர் மூலமா குடைச்சல் குடுக்குறாங்கன்னா, அதற்கு காரணம் என்ன? பெரும்பான்மைய ஃப்ளோர்ல ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு பிரஷர் போடுறாங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன? காங்கிரஸ கழட்டி விடணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நோக்கமா? இல்ல. காங்கிரஸ அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ, அப்போ விஜய கழட்டி விட வைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரஷர பப்ளிக் சைட்ல இருந்து சோசியல் மீடியா மூலமாகவும் பில்டப் பண்றாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பிஜேபி நினைச்சிருந்தா அதிமுக கிட்ட எடப்பாடி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். எடப்பாடி அடுத்த நிமிஷம் அறிக்கை விட்டுருப்பாரு. நாங்க விஜய்க்கு ஆதரவு குடுக்குறோம். விஜய் ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உடனே மக்களுக்கு என்ன தோணியிருக்கும்? பாருங்க கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு அங்க விஜயோடைய கிரெடிபிலிட்டி அடிபடும். ஆனா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வெளியேறிட்டாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கும், விசிகாவுக்கும் பிரஷர் போடுறாங்க. எப்படி பிரஷர் போடுறாங்க? டைரக்ட்டா பிரஷர் போடல. இன்டைரக்ட்டா சோசியல் மீடியா மூலம் பிரஷர் போடுறாங்க. ஒரு பக்கம் தாவேகாவுடைய ரவுட் மாஃபியா, திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து மறைமுகமா கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் போன்ற ஒரு ஜனநாயக சக்திய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா விஜய் ஆட்சி அமைக்க முடியாம திமுகவும், அதிமுகவும் சதி பண்ணுது அப்படின்னு சொல்லி இரு பெரும் திராவிட கட்சிகள் மீதான வெறுப்பை சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் மனசுல விதைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் விசிகாவை நோக்கி, கம்யூனிஸ்டை நோக்கி சோசியல் மீடியால தொடர்ந்து என்ன கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் ஜனநாயக சக்திகள் தானே! மக்கள் விஜய்க்கு தானே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. விஜய் ஆட்சி அமைக்க நீங்கல்லாம் சப்போர்ட் பண்ணா, கொள்கை எதிரி பாஜகவ தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம பாத்துக்கலாமே! ஜனநாயக சக்திகளான நீங்கள் அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு அவங்க பிரஷர் போடுறாங்க. தொடர்ந்து கடந்த 2 நாளா சோசியல் மீடியால இது போன்ற செய்திகள் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க பல நேரங்கள்ல யோசிச்சு பாருங்களேன். விஜய் தன்னுடைய பிரச்சனைக்காக என்னைக்காவது பேசியிருக்காரா? கரூருக்காக விஜய் பேசினாரா? அவருக்காக மக்கள் பேசினாங்க. ஜனநாயகனுக்காக விஜய் பேசினாரா? அவருக்காக மக்கள் பேசுனாங்க. எதிர்க்கட்சிகள்ல உள்ளவர்களும் ஜனநாயக ரீதியா பேசணும் அப்படிங்கிறதுனால பேசுனாங்க. இப்ப மறுபடியும் அதே விஷயம் தான் நடக்குது. விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பிம்பத்த உருவாக்கி, அதற்கு விஜய் பேசாம, விஜய்க்கு எதிராக களமாடியவர்களுக்கே இன்னைக்கு டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும் பிரஷர் போடுறாங்க, பேச வைக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான கட்சிகள், இந்த 6 சீட் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு.
இப்ப இவங்க போக மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தா, அத வச்சு எப்படி ப்ளே பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. திமுக அழுத்தம் குடுத்து, விஜய் ஆட்சி அமைக்க செய்யாம, திமுக சதி பண்ணுது. அப்படின்னு அப்பவும் திமுக மீது தான் பழிய போடுவாங்க. நீங்கள்லாம் அன்டெமோக்ராட்டிக். நீங்கள்லாம் வந்து ஜனநாயகம் பேசுனீங்க. இப்ப ஜனநாயகத்த தூக்கி நிறுத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே, அத நீங்க நிராகரிக்கீங்க. அப்ப மக்கள் நலன் மீது உங்களுக்கு அக்கறை இல்ல. அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்ணுவாங்க. ஒருவேள இந்த அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தாவேகா பக்கம் போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதரவு குடுத்தாங்கன்னா, அப்ப என்ன பேசுவாங்க? பாருங்க, திமுகவுக்கு எதிர்காலம் இல்ல. ஒட்டு மொத்தமா திமுகவ விஜய் முடிச்சு கட்டிட்டாரு. அதனால தான் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னோன விஜய் பக்கம் வந்துட்டாங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஐடியாலாஜிக்கல் கூட்டணின்னு இவ்வளவு நாள் இவங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய்யி. இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு அப்பவும் இதே கூட்டணி கட்சிகளையும் திமுகவையும் தான் டேமேஜ் பண்ணுவாங்க. இதுதான் பாஜக எதிர்பார்க்குது. 2029ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கக்கூடாது. ஏன்னா, அப்படி ஒரு கூட்டணி இருந்ததுன்னா, அது பாஜகவுக்கு த்ரெட். பாஜகவுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சாலுமே, அது எவ்வளவு அன்ஸ்டேபிளான ஒரு கவர்ன்மென்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. விஜய் நேரடியாகவோ, மறைமுகமாகவோ பாஜகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு. இன்ஃபாக்ட் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து சொன்னோனே, அவர் போட்ட பதிவுல என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சு நாட்ட வழி நடத்தணும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இங்க ஆட்சியே அமைக்கல. அதுக்குள்ள இன்னைக்கு பாருங்க, தேசிய கல்விக் கொள்கைய திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் முதல்வன் போன்ற திட்டங்கள்ல குழந்தைங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸா எடுத்தவங்கள எல்லாம் இன்னைக்கு வேலைய விட்டு தூக்கணும் அப்படின்னு அதிகாரிகள் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஆல்ரெடி பிஜேபி தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கூட்டணி கட்சிகள் போய் ஆதரவு குடுத்தாலும், அது எவ்வளவு வாலடைலான ஒரு அன்ஸ்டேபிளான கவர்ன்மென்ட்டா இருக்கும்ன்ற யோசிச்சு பாருங்க. எப்ப வேணா, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து தான் விஜய் ஆட்சி நடத்தணும். அதுதான் பாஜகவுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு அன்ஸ்டேபிள் கவர்ன்மென்ட்ட டாப்பிள் பண்றது ரொம்ப ஈஸி. நேத்து வரைக்கும் கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியில இருந்துட்டு, இன்னைக்கு விஜய் பக்கம் போனா, அந்த கூட்டணி கட்சிகளுடைய கிரெடிபிலிட்டியும் அடிபடும். நாளைக்கு விஜயோட சேர்ந்துகிட்டு இவங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொன்னாலும், அந்த அளவுக்கு பப்ளிக் மத்தியில அவங்களுக்கு அக்செப்டன்ஸோ, கிரெடிபிலிட்டியோ கிடைக்காது. ஒருவேளை கூட்டணி கட்சிகள் போலன்னு வச்சுக்கங்களேன், 6 மாசத்துல மறுபடியும் தேர்தல் வரும். அப்படி தேர்தல் வரும்பொழுதும் என்ன நரேட்டிவ கையில எடுப்பாங்க? பாருங்க, திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து விஜய ஆட்சி அமைக்க விடாம தடுத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி, விஜய் ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டோட மறுபடியும் ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைச்சாலும், நாம சொன்ன மாதிரி அது பாஜக ஆட்சியா தான் இருக்கும். தேர்தல் முன்னால வரைக்குமே கொள்கை எதிரிய தீவிரமா எதிர்க்காத விஜய், தேர்தலுக்கு அப்புறம் தன்னுடைய பதவிய காப்பாத்திக்கிறதுக்காக கொள்கை எதிரியோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? ஒரே ஒரு உதாரணத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மஹுவா மொய்த்ரா அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ்ல ஒரு எம்பி இருந்தாங்க. அந்த அம்மா பேசுனா நாடு பூரா அதிரும். அந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒத்த மனுஷியா அவ்ளோ குடைச்சல் குடுத்தாங்க. பாஜக என்ன பண்ணாங்க? அந்த அம்மாவுடைய பர்சனல் இமெயில் ஐடி வரைக்கும் ஆக்சஸ் பண்ணி, அந்த அம்மாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட வரைக்கும் சோசியல் மீடியால அவங்களுக்கு எதிரா பேச வச்சு, அவங்கள பர்சனலாவும், புரொஃபஷனலாவும் அசிங்கப்படுத்தி, எம்பி பதவிய அவங்க கிட்ட இருந்து பறிச்சாங்க. திமுக மதசார்பற்ற கூட்டணியில இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் 10 மஹுவா மொய்த்ராவுக்கு சமம். காங்கிரஸ் தலைவர்கள அவங்களால ஈஸியா விலைக்கு வாங்க முடியும். அதிமுக, தாவேகாவ அவங்களால ஈஸியா விலைக்கு வாங்க முடியும். ஆனா திமுக எம்பிக்கள அவங்களால விலைக்கு வாங்க முடியாது. இன்னைக்கும் மாநில உரிமைகளுக்காக, மாநில நலன்களுக்காக இந்த 40 பேர் தான் அங்க குடைச்சல் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்தபோது கூட காங்கிரஸ் எம்பிக்களை விட திமுக எம்பிக்கள் தான் அதிகம் பேசினாங்க. ஆக பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு நீங்க எல்லாரும் காங்கிரஸ நினைச்சுட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் எல்லாம் அவங்களுக்கு ஜுஜுபி. அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி திமுக. இன்னைக்கு அவங்களோட அஜெண்டா 2029க்குள்ள திமுகவ தனிமைப்படுத்தணும். கூட்டணியில யாரும் இருக்கக்கூடாது. காங்கிரஸ், விஜய், அதிமுக இவங்க 3 பேரையும் எப்ப நினைக்கிறாங்களோ, எப்படி நினைக்கிறாங்களோ, அப்ப அவங்களால மேனிபுலேட் பண்ண முடியும். அதிமுகவ ஆல்ரெடி வீக்கன் பண்ணிட்டாங்க. இனிமேல் அங்க பெரிய எதிர்காலம் இருக்கிறதா தெரியல. விஜய்க்கு இப்பதான் எதிர்காலமே ஆரம்பிக்க போது. அது எப்படி ஷேப் ஆகும் அப்படிங்கிறத பாஜக முடிவு பண்ணும். ஆனா, திமுக முக்து தமிழ்நாடு அப்படிங்கிறது தான்
இப்போ அவங்களுடைய அஜெண்டால ஹையஸ்டா இருக்கு. 2029க்குள்ள திமுகவை இரலவன்ட் ஆக்கணும். அதற்கான ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த தேர்தல் ரிசல்ட் அவங்களுக்கு குடுத்திருக்கு. அதனால தான் இப்போ ஆளுநர வச்சு விஜய மேனிபுலேட் பண்ற மாரி ஒரு நாடகம் ஆடி, திரும்பவும் பப்ளிக் சென்டிமென்ட்ட ஷேப் பண்ண முயற்சி பண்றாங்க. அதையும் திமுகவுக்கு எதிராக ஷேப் பண்ண முயற்சி பண்றாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னத யோசிச்சு பாருங்க. நீங்க 2 அடி எடுத்து வச்சீங்கன்னா, அவன் அடுத்த 200 அடிக்கு யோசிப்பான். அதுதான் ஆர்எஸ்எஸ், பாஜக. பொலிட்டிக்கல் கேம்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலயும், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லயும் மாஸ்டர்ஸ் அவங்க. இந்த உண்மைய தமிழ்நாடு புரிஞ்சுக்குதோ இல்லையோ, மாண்புமிகு முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கிறார். அதனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன பேசினாலும் அது நமக்கு எதிரா போகும் அப்படிங்கிறதுனால 6 மாசம் நாங்க எதுவும் பேச மாட்டோம். அப்படிங்கிற ஒரு முடிவ அவர் எடுத்திருக்கிறார். ஆனா தமிழ்நாடு மக்கள் இத ரியலைஸ் பண்ணுவாங்களா? கூட்டணி கட்சிகள் இத ரியலைஸ் பண்ணுவாங்களா? விஜய் இத ரியலைஸ் பண்றாரா? இல்ல விஜயும் தெரிஞ்சே தான் இதுக்கு ஆதரவு குடுக்குறாரு. இதுல எவ்ளோ சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. கூட்டி கழிச்சு பாருங்க. நான் சொல்ற கணக்கு சரியா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு. நன்றி.